முறையாக மாறிய பர்ம கலை. சிறிது நேர தேர்தலுக்கு பிறகு ஒரு சுவாரையை நிறுத்தி அவர் தேடிய அந்த மூலிகை அந்த மூலிகை நான் கண்டதே இல்லை. அந்த அளவிற்கு அது விசித்திரமாக இருந்தது. மூலிகையோடு வந்தவர் சமையலுக்கான ஏற்பாடுகளை செய்தார். அவர் பறித்துக் கொண்டு வந்த மூலிகையை அந்த தேங்காய் சிரத்தை 3 முறை சுற்றினார். அந்த தேங்காய் சிரட்டை தண்ணீரை ஊற்றினார். அதன் ஒரு கைப்பிடி அரிசியும் போட்டார். அதன் பிறகு அடுப்பை கட்ட வைத்தார். அங்கே ஒரு கூட்டமே அந்த அதிசய சமையலை காண கூடியிருந்தது. நெருப்பு மளமளவென்று எரிய தொடங்கியது. நாம் இந்த நேரத்தில் தேங்காய் சிரட்டை பற்றி எரியப் போகிறதோ என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம். நேரம் சென்று கொண்டே இருந்தது. எதற்காக இப்படி ஒரு வினோதமான சமையலை செய்கிறார் என்ற கேள்வி நம்முள் எழுதுவது. இந்த சந்தேகத்தை பர்மக்கலை ஆசார் ராஜேந்திரனிடமே கேட்டது. இதில் சமைக்கப்படும் சொத்தின் மகிமையை அறிந்தால் நீங்கள் வியந்து போகிறீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத எந்த தம்பதியும் இந்த சாதத்தை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு உடனே சந்தான பாக்கியம் ஏற்படுகிறது. இதை சாப்பிடும் பெண்களுக்கு அதிக கருமுட்டை உற்பத்தியாகும் வேதிப்பொருட்கள் இந்த சொத்தில் அடங்கி இருக்கும் கருக்குழாய்களை இது விரிவடையக்கூடிய அதே போல் ஆண்களுக்கு எந்த குழாய்களை சரி செய்து அவர்களின் விருந்தெடுத்தலை பெருக்கும் ஆற்றல் இந்த சொத்திற்கு உண்டு. இதற்கு காரணம் இல்லாமல் சென்னை முதல் உள்வகையில் பார்த்தது. அதிலிருந்து எடுக்கப்படும் தேங்காய் சிரட்டை அதற்கான மருத்துவம் அப்படியே இருந்தது. நான் பறித்து வந்த மூலிகையும் உள்வகையை சார்ந்ததுதான். அதில் கற்பனைகளை அபிவிருத்தி மூலக்கூறுகள் உள்ளன. அரிசி உள் இனத்தை சேர்ந்ததுதான். இவையெல்லாம் இணைந்து அருமருந்தாக இறுதியில் உருவாகிறது என்றால் அவர் இதையெல்லாம் சொல்லி முடித்த போது 3 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. அடுத்து தீ மளமளவென்று எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நெருப்பு தேங்காய் சிரட்டையில் தீர்ந்ததே இல்லை. தேங்காய் சிரட்டையில் உள்ள தண்ணீர் கொதித்து அதில் உள்ள அரிசி நின்று கொண்டிருந்ததை ஆச்சரியத்தோடு அங்கிருந்து அத்தனை பேர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 1.25 மணி நேரத்தில் அந்த அதிசய சமையல் முடிவுக்கு வந்தது. சோறு சமைக்கப்பட்ட அந்த தேங்காய் சிரட்டை அப்படியே கையில் அதை மற்றவர்களிடம் கொடுத்தார். நானும் கையில் ஏந்தினோம். உண்மையில் அது ஒரு பெரிய அதிசயம் தான். சற்ற நேரத்திற்கு முன் நெருப்பில் இருந்த அந்த சிரட்டை பார்க்கிறோம் கொஞ்சம் கூட உடனே அந்த சிரட்டையில் இருந்த உணவை குழந்தை இல்லாத தம்பதிக்கு கொடுக்க அவர்கள் பயபக்தியோடு பெற்றுக் கொண்டார்கள். மீதத்தை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார். நமக்கு ஒரு யோசனை கூறுகிறது. அந்த தேங்காயின் இன்னொரு பாகத்தை இடித்து பார்த்தால் என்ன என்ற யோசனை நமக்கு வந்தது. இதை எப்படியோ யூகித்து விட்ட ராஜேந்திரன் அதை பார்க்கும்படி நம்மிடம் சொன்னார். மற்றொரு தேங்காய் நீரை எடுத்து அதில் இருந்த தேங்காய் பருப்பை நீக்கி காலியான தேங்காய் சிரட்டை தீயை பற்ற வைத்தது. அடுத்த சில நிமிடங்கள் அது விரிந்து சாம்பலாக போக நாம் அதிர்ந்து போகிறோம்.
இந்த மனிதரிடம் ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்க வேண்டும் என்பதை நம்பியாக வேண்டியிருந்தது. ராஜேந்திரன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த சித்தர்களிடம் இன்றும் பேசிக் கொண்டிருப்பது உண்மையா என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் மீண்டும் உங்கள் மேலும் அவர் தர்மக்கலையின் பல அதிசயங்களை நிகழ்த்துவதாக கேள்விப்பட்டிருந்தோம். அதோடு தற்காப்பு கலை எப்படி மருத்துவ முறையாக கையாள முடியும் என்ற வியப்பும் சேர்ந்துள்ளது. அதை பற்றி அவரிடம் கேட்டபோது அதற்கு நீங்கள் ஒரு நாள் காத்திருக்க வேண்டும் என்றார். நாமும் காத்திருந்தோம். மறுநாள் காலை வேளை அந்த காட்டுப்பகுதியில் மர்மஸ்தலையை தனது சீடர்களுக்கு பொறுப்பு கொண்டிருந்தார். மனிதனின் உடம்பில் ஒரு 75,000 நரம்புகள், அதில் உள்ள 108 வர்ம புள்ளிகள் ஆதாரமாக கொண்டே இந்த வர்மம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இதில் தொடு வர்மம், படுவர்மம், நோக்கு வர்மம் என வர்ம முறைகள் இருக்கிறதா. இந்த வர்மக்கலையை கொண்டு ஒருவரை செயலிழக்க செய்ய முடியும். செயல் இழந்து கிடக்கும் ஒரு நோயாளியும் அதிலிருந்து நொடி பொழுதில் விடுவிக்க முடியும் என்றார்கள். வர்ம புள்ளிகள் 108 பேர்கள் 108 பேரும் பகுப்பாய்வு செய்ய சிறப்பு முதல் கண்டமாய் கண்டத்திலிருந்து 4 உயிர் வரை அப்போ 3 வகையான வர்மத்தை செய்கிறாங்க. எதிராக 10 பேர் என்னன்னா எந்த ஆயுதம் இல்லாமல் எதிராக 10 பேரையும் நம்ம காட்டு வரும். நமக்கு எளிதாக புரிவதற்காக சில எளிய சாக்குகள் அதிலிருந்து விடுபடும் முறைகளை நமது சிஷியர்களின் உதவியோடு நமக்கு செய்து காட்டினார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் நபர்களை இதே முறை அவர்களை அதிலிருந்து மீட்கலாம் என்பதுதான் இந்த பருவத்தின் சிறப்பு. முத்திரை எனப்படும் முத்திரையை கொண்டு தன்னை காட்டவரும் எதிரி கருத்தில் காட்டி கீழே வீட்டினார். உடனே அவரது சிஷ்யர் அதே இடத்தில் மயங்கி விழுந்தார். அப்போது அவர் தாக்கியது அவை மாத்திரை அளவில்தான். 2 மாத்திரை அளவில் அவர் சக்தி கொடுத்திருந்தால் அதே இடத்தில் மரணம் சம்பவிக்கும் என நமக்கு அச்சத்தை மூட்டினார். மாத்திரைகள் இருக்கலாம். ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஒரு மாத்திரை என்ன ஆ என்பது குறை, ஆ என்பது வெளி. ஆக்கும் ஆக்கும் எவ்வளோ ஒரு அழுத்தம் ஆனது நேரம் என்பது அதே ஒன்று. இதுல கட்டி கையிலும் செலுத்த முறை. இப்போ ஒரு ஆளுக்கு ஒருத்தர் அடிக்கணும். அடிக்கணும் மாறுபடுறது உங்களுக்கு அடிக்கணும். மாறுபடணும் அது ஓகே மாத்திரை கால் மாத்திரை மாறுபடுறது அது கொஞ்சம் அந்த இடத்துல நீ பஞ்சு பண்ணி இது பண்ணுறது அது அரை மாத்திரை. ஒரு இடத்துக்கு உள்ள போய் என்ன நெருக்கம் அதோட துணியில் இருக்கு. அது ஒரு மாத்திரை. அதை ஆயா வாழ்ந்து இழுத்து அழுத்தம் கொடுத்தோம்னா அழுத்தம் கொடுத்து அடிச்சிடலாம். அது 2 மாத்திரை. ஆயா வாழ்ந்துருக்கு இல்லையா, அதான் 2 மாத்திரை. அந்த நேரத்தில் கையை வச்சு சாப்பிட்றது அல்லது காலை வச்சு சாப்பிட்றது. கீழே அடிக்கிறது உங்களுக்கு கீழே அடிக்கிறது நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி அந்த அழுத்தம் அவங்களுக்கு எந்த பகுதியில் எவ்வளோ மாத்திரை கொண்டு நினைச்சா அது 7 ஆகும். இது மாத்திரை ஆகும். தற்போது மயங்கி கிடக்கும் மனிதர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர் மரணமடையவும் வாய்ப்புள்ளதா? இல்லை என்றால் நிரந்தர கோமா நிலைக்கு தள்ளப்படுவாரா? மயங்கி கிடந்த அவரை இழுத்துக் கொண்டு போய் ஒரு மரத்தை காய்த்து வைத்தார். அதன் பிறகு அவரது உச்சங்களை 2 முறை கட்டினார். பாதத்தில் நன்கு உதைத்தார். காதை பிடித்து இழுக்க மயக்கத்தில் இருந்த அவரது விஷயத்தை பிடித்து விட்டார். கழுத்து பாதத்தில் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன.
நம்மை சிலருக்கு திடீரென்று கழுத்து இழுத்துக் கொள்வது, அதனைத் தொடர்ந்து கடன் மயக்கம் ஏற்படுவதையும் கண்டிருக்கிறோம். அதற்கு இவர் இதே முறையில் சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துகிறார். உச்சந்தாயில் உள்ள கால்களிலும் அந்த கழுத்து சுருக்கை குணப்படுத்தும் நரம்புகள் கொடுக்கிறாராம். எனவே அவற்றை உரிய முறையில் கட்டும்போது உடனே அந்த நோய் குணமாகிறது. எதிர்பாராத விதமாக நம் உடல் இதே ஓடிவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது மூக்குக்கு கீழ் உள்ள பகுதி தாக்கப்பட்டால் நாம் மயங்கி விழுவது, நாம் கவனிக்கப்படாமல் விடப்பட்டால் அது மரணத்தை கூட முடியலாம் என்கிறார் ஆகின்றது. எனவே உடனே அப்படி மோதி விழுந்தவரின் கீழ்மண்டலில் சட்டம் இருந்தது. பிறகு முகத்தை நீரவாசல் மேலும் கீழமாக உருகினால் அவர் கண்டிப்பாக உயிர் குறைத்துக் கொள்வார் என்கிறார். இப்படி தன் சிஷ்யர்கள் பல வித்தைகளை செய்து காட்டிக் கொண்டிருந்த அவர் திடீரென்று நம்மிடம் வந்தார். உங்களுக்கு ஒரு பயிற்சி செய்து காட்டவா என்பது நாம் நடுங்கிக் கொள்வோம். ஆனால் அவர் என்ன நடந்தாலும் நானே பொறுப்பு என்றார். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிரே நின்றோம். நம்மை மூச்சியை உயர்த்தி அவரை காக்கும்படி சொன்னார். நாம் ஏதோ ஒரு உற்சாகத்தில் அவரை காக்க உத்தியை உயர்த்தினோம். உத்தியை உயர்த்தினவருடைய சொந்தக்காரை ஏதோ ஒரு நலமை அழுத்தினார். அடுத்த நொடி நம் தான் செயலிடம் இருக்கிறது. காலை நடக்கவே முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெரிய சிக்கலை சிக்கிக் கொண்டோமோ என்று தவிர்த்து நாம் எவ்வளவு முயற்சித்து நம்மால் அந்த காலை நடக்கவே அப்படியே வெற்றி கொண்டு போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்து